తగజును తదిగిన తగజును తరిగిట తదరిన తదిందేందానందం இணைந்திடும் இருமணம் எழுவது புது ஸ்வரம் வண்ணங்களில் சிரிக்கிட கனவுகள் ஆயிரம் తగజును తదిగిన తగజును తరిగిట తదరిన తదిందేందానందం இணைந்திடும் இருமணம் எழுவது புது ஸ்வரம் வண்ணங்களில் சிரிக்கிட கனவுகள் ஆயிரம் என்னாச்சு சார்? டயர் பஞ்சர் ஆயிடுச்சு நினைக்கிறேன் மேடம். அப்பா, இந்த நேரத்துல இது வேறையா? சரி, சீக்கிரமா மாத்துங்க. மேடம், வண்டியில ஸ்டெப்னி இல்ல மேடம். நீ இறங்கு. நீ ஒண்ணு பண்ணு, வாயை வச்சு ஊது. மன்னிச்சிருங்க மேடம். அப்புறம் இப்ப என்ன செய்ய போற? மெக்கானிக் யாராவது இருக்காங்களான்னு பாத்துட்டு வரேன் மேடம். எக்ஸ்கியூஸ் மீ, எக்ஸ்கியூஸ் மீ, ஹலோ. இங்க பக்கத்துல பஞ்சு ஷாப் ஏதாவது இருக்கா? கார்ல சரக்கு இருக்கா? சரக்கா? சரக்கு தரலனா சொல்ல மாட்டியா? வைன் ஓகேவா? கள்ள சாராயம் இருந்தாலும் ஓகேதான். இது என் டாடி என் மம்மிக்கு தெரியாம சீக்கிரட்டா மறைச்சு வச்சிருப்பாரு டிக்கில. பாதியை குடிச்சிட்டு மீதியை வச்சிரு. பாதிலாம் பத்தாது மேடம். அதெல்லாம் முடியாது. நீ முழுசா குடிச்சிட்டனா நான் தான் எல்லாத்தையும் குடிச்சிட்டேன்னு நினைப்பாரு. கொஞ்சம் குடிச்சிட்டு மீதியை உள்ள வை. சரக்க குடிச்சிட்டு நீ பாட்டுக்கு உன் கதையெல்லாம் பேச ஆரம்பிச்சிடுவேன். அப்புறம் என் டைம் தான் வேஸ்ட் ஆகும். இல்ல, எனக்கு இது தேவையில்ல. என் கதையை சொல்ற, நீங்க கேப்பீங்களா? யார்கிட்ட சொல்றதுன்னு எனக்கு தெரியல மேடம். ஏர்லி மார்னிங் 3 o'clock சரக்கு கேக்குறவனா இருந்தா ஒண்ணு நீ சரியான குடிகாரனா இருக்கணும், இல்லனா லவ் மேட்டரா இருக்கணும். உன்னை பார்த்தா எனக்கு குடிகாரன் மாதிரி தெரியல. அந்த பொண்ணு யாரு? டேய், அந்த சீனை பார்த்தா உனக்கு என்னடா புரியுது? 85 வயசுல என்ன ஃபிட்னஸா இருக்காரா? இந்த பீர் அடிக்கிறத முதல்ல நிறுத்திட்டு நாளைக்கு காலையிலே போய் ஜிம்ல ஜாயின் பண்ணுடா. எப்படி போய் செத்துரு. டேய் ராமகிருஷ்ணா, உனக்கு? ஐயா, எனக்கு எதுவும் புரியல. டேய், உனக்கு அது ஏதாவது புரிஞ்சுதா இல்ல சந்தோஷ்? ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் ஊருக்கு வெளியில இந்த மாதிரி ஒரு இடம் வாங்கி நிம்மதியா இருக்கணும்னு தோணுது. எல்லாரும் வேஸ்டடா. நீங்க உனக்கு மட்டும் என்ன தனியா புரியுது? டெய்லி 5000 ரூபாய் செலவு பண்ணி அதே செட்டப் போட்டு அதே படத்தை போட்டு அதே சீன்ல நிறுத்தி என்ன புரியுது என்ன புரியுதுன்னா எனக்கு தானே புரியல. அளவு டே, அந்த சீன்ல கமல்ஹாசன் சுகன்யா கிட்ட துணிமணி எடுத்துவேன்னு ஏதாவது சொன்னாரா? அட்லீஸ்ட் கிராமத்தை விட்டு போறோம்னு ஏதாவது சொன்னாரா? சொல்லாமலே அவங்க செஞ்சதுதான் புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் இடையில இருக்கிற கம்யூனிகேஷன். தான் புருஷனோட கண்ணை பார்த்தே அடுத்து என்ன சொல்ல போறாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டா பாரு, அவதான்டா பொண்டாட்டி. மச்சான், கண்ணை பார்த்து என்ன சொல்ல போறாருன்னு தெரிஞ்சுக்கிறவள எனக்கு தெரியாது. ஆனா நைட்டு வீட்டுக்கு வர புருஷன் செருப்பு கட்டுற ஸ்டைல வச்சு அவன் எங்க குடிச்சா, எவ்வளவு குடிச்சா, யார் கூட குடிச்சான்னு கண்டுபிடிக்கிற நிறைய பொண்ணுங்களை எனக்கு நல்லா தெரியும்பா. கரெக்டா மச்சான். బాబు అమ్మాయిని చూసావు? எப்ப ப்ரப்போஸ் பண்ண, எப்ப கல்யாணம், எப்ப ரொமான்ஸ்? எங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலங்க.
எங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆனா எப்படி இருக்கும்னு யோசிச்சேன், அவ்வளவுதான். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பொண்ணுங்க அதே மாதிரி இருக்க மாட்டாங்க தெரியுமா? இல்லங்க, அவன் என் லைஃப்ல வந்ததுக்கு அப்புறமும் அப்படியே தாங்க இருப்பா. நான் எல்லாத்தையும் பிளான் பண்ணி வச்சுட்டேங்க பக்காவா. பசங்க எல்லாரும் ஒன்ன மாதிரியே இருந்தாங்கன்னு வச்சுக்கோ, பொண்ணுங்க எல்லாரும் ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்குவாளுங்க. சரி, அப்புறம் நான் கீதாவை பார்த்த அதிர்ஷ்டமோ என்னமோ, என் தங்கச்சிக்கு நல்ல சம்பந்தம் பிக்ஸ் ஆச்சு. அப்பவே நானும் பிக்ஸ் ஆயிட்டேங்க. இனிமே எல்லாமே நல்லபடியா நடக்கும்னு. தங்கச்சியோட என்கேஜ்மெண்ட்டுக்காக ஊருக்கு கிளம்பிட்டு இருந்தேன். என்னோட சீட் நம்பர் 24. எக்ஸ்கியூஸ் மீ, சீட். ತದಿಗಿನ ತಕಜುಣ ತದಿಗಿನ ತಕಜುಣ ತರಿಗಿಟ ತದರಿಣ ತದಿಂದಿಂದ ஆனந்தம் இணைந்திடும் இருமணம் எழுவது புது ஸ்வரம் வண்ணங்களில் சிரிக்கிடு கனவுகள் ஆயிரம். என்ன மச்சான், ஜோக்கர் போட்டியா இல்லையாடா? அதான் நீ இருக்கே, அப்புறம் எதுக்குடா ஜோக்கரு? ஹலோ, சொல்றா. டேய் ராமகிருஷ்ணா, அந்த பொண்ணு என் பஸ்ல தாண்டா வர. எந்த பொண்ணா? அதாண்டா கோயில பார்த்த பொண்ணு. அந்த பொண்ணு எதுக்கு உன் பஸ்ல ஏறுது? தெரியலடா, என் பக்கத்துல தான் உட்காந்துருக்கா. என் கை கால்லாம் உதறது. உதறக்கூடாது, கையும் காலும் உதறவே கூடாது. அமிக்கி வாசி. முதல்ல அந்த பொண்ணுக்கு உன் மேல டீசென்டான இம்ப்ரெஷன் வர மாதிரி ஏதாவது பண்ணணும். சோ அதுக்காக நல்லவன் மாதிரியே பேசு. முடிஞ்ச 4-5 பொய் கூட சொல்லு, எதுவும் தப்பு கிடையாது. பொய் சொல்லதான் எனக்கு வராதேடா. பொய் சொல்ல தெரியாதுனே பொய் சொல்றானே. அப்போ ஒண்ணு பண்ணு மச்சான், டிரைவர் கிட்ட வண்டியை ஓரமா நிறுத்த சொல்லி நீ ஒரு ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு வந்துரு. எப்படி போய் சொல்லணும் ஒரு 2 மாசம் நான் உனக்கு ட்ரைனிங் தரேன். அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணு, போய் அந்த பொண்ணு கிட்ட போய் சொல்லு. 2 மாசம் இதே பஸ்ல இருப்பாளடா. மச்சான், நீ லூசா இல்ல நான் லூசான்னு எனக்கே தெரியல. மாய மட்டும் சொன்னது மட்டும் செய்டா. ஹாய். ஹாய். ஐ அம் விஜய் கோவிந்த். சாரி, விஜய் கோவிந்த். நான் இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி உங்களை பாத்திருக்கேங்க கோவில்ல. உங்க பேரு? உங்க பேரு? ஆண்டாளம்மா. ஆண்டாளம்மா. ஓ, வாட் a ட்ரெடிஷனல் நேம்ங்க. கண்ணுப்படக்கூடாதுன்னு வச்சிருப்பாங்க. எது வரைக்கும் போறீங்க? காஷ்மீர். காஷ்மீரா? இந்த பஸ் காரைக்குடி வரைக்கும் தான் மேடம் போகும். தெரியுதுல்ல, அப்புறம் இந்த தேவையில்லாத क्वेश्चंस. ப்ளீஸ் டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். மச்சான், கைக்கு வேலை குத்துக்கிற அந்த ஸ்பீக்கர் ஆன் பண்ணு. சொல்றா. பொண்ணு ரொம்ப ஸ்ட்ரிக்ட் போல இருக்குடா. ரொம்பவே திமிரா பேசுறா. கண்ணை பார்த்து கூட பேச மாட்டேங்கிறடா. மச்சான், பொண்ணுங்க அப்படிதான்டா. ஒரு 5-10 நிமிஷம் ஃபாலோ பண்ணு, ஏதாவது ஒரு லீடு கிடைக்கும். அப்புறம் அதை வச்சு ஃபாலோ பண்ணிட்டு போ. படம் எல்லாம் பார்த்தது இல்லையா? அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை நமக்கு பிடிச்ச மாதிரி காட்டணும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் பாரு, உன் பின்னாடியே சுத்துவாளுங்க. ஹாய் கியூட்டி செல்லக்குட்டி. ஐயோ, என்னமா ஆச்சு? இல்ல 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 ஒண்ணு ஆகலங்க. என்னங்க பண்ணீங்க? குழந்தை எப்படி அழறா? நான் ஒண்ணும் பண்ணலங்க. ஜெனரலா கொஞ்சம் அவ்வளவுதான். அவ்வளவுதானுங்க. ஆகா, குழந்தை கொடுங்களேன், நான் பாக்குறேன். இந்தாங்க. பாபா செல்லம், என்னாச்சுமா? என்ன ஆச்சு? எல்லாரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதானே. அப்போ வாடா செல்லம். ஐயோ, பாப்பா உங்ககிட்ட தான் சிரிச்சுக்கிட்டு இருக்கா. கொஞ்ச நேரம் வச்சுக்கோங்க சார். ஏய், மனசுல உனக்கு
எவ்வளவு இம்பார்ட்டன்டான வேலையில இருக்கேன், கொஞ்சம் புரிஞ்சுக்கோயேன். சும்மா தானே உனக்கு ஹாய் சொன்னேன், அதுக்கு என்னோட டைம் வேஸ்ட் பண்றேன். கடிச்சிரு. நீ எல்லாம் ஒரு புள்ளையா அழுதுகிட்டே இருக்க? என்னங்க, பாப்பாக்கு பசிக்குது போல இருக்கு, அதான் இப்படி அழுதுகிட்டே இருக்கா. கொஞ்சம் ஃபீட் பண்றீங்களா? இஃப் யூ டோன்ட் மைண்ட் நீங்களே ஃபீட் பண்றீங்களா? நீங்க பேசுறீங்க, நீங்க நான் எப்படிங்க ஃபீட் பண்ண முடியும்? ஐயோ அது இல்லைங்க, நான் பாட்டில் கொடுக்குறேன். புட்டிப்பாலா, நல்லா வளர்க்குறீங்க எங்க குழந்தைய. என்னன்னு தெரியலங்க, இந்த குழந்தைங்க எப்பவே என்ன பார்த்த உடனே ஒட்டிப்பாங்க. யூ நோ ஒன் திங் மேடம், எனக்கு குழந்தைங்கனாலும் வயசானவங்கனாலும் ரொம்பவே பிடிக்குங்க. குழந்தைய நீங்க ரொம்ப நல்லா பாத்துக்கிறீங்க. உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? என்ன பேசுறீங்க மேடம்? I am the most eligible bachelor in my area. ஹலோ அக்கா, பாப்பா தூங்கிட்டா, நாங்க எடுத்துக்கங்க. சரிங்க. ஆளாளுக்கு தேவையில்லாத டவுட்லாம் வருது. என்னங்க? மேடம், நீங்க ஏதோ சொல்ல யோசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது, பரவாயில்ல சொல்லுங்க. நான் வாஷ்ரூம்க்கு போகணும். இஃப் யூ டோன்ட் மைண்ட் கொஞ்சம் துணைக்கு வரீங்களா? ஏன் கேக்குறேன்னா, வாஷ்ரூம் டோர் சரி கிடையாது, பிளஸ் அங்க யாரோ குடிச்சிட்டு இருக்காங்க, கொஞ்சம் அன்ஈஸியா இருக்கு. ப்ளீஸ் டோன்ட் மைண்ட். ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, பரவாயில்ல, நான் வரேன். நீங்க போங்க மேடம், போங்க, நான் வெயிட் பண்றேன். லவ்வரா? இல்லைங்க, ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். சக்சஸ் ஆயிரும், அதான் ஆன்சமா இருக்கீங்களே. தேங்க்ஸ் பிரதர். பிரதர், இஃப் யூ டோன்ட் மைண்ட் அதெல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்றீங்களா? அவங்க அன்ஈஸியா ஃபீல் பண்றாங்க. ஓகே 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 பிரதர். என்னது பாத்ரூம் வரைக்கும் உன துணைக்கு வர சொன்னா? ஒரு பெகு ஊத்துறா. ஆமாண்டா, ஒரு நிமிஷம் ஏதோ மாதிரி ஆயிடுச்சு. மாமா, ஐ திங்க் ஷி லவ்ஸ் யூ. உன்ன அவ ரொம்ப நம்புறா. மாமா ஃபிகர் விழுந்துருச்சு. ஏய் சி பயமோடு, அதுக்குள்ள எப்படி லவ்? ஐயோ அந்த கன்றாவி எப்ப வரும் தெரியாதே. சரி ஓகே, அந்த பொண்ணு பாத்ரூம் விட்டு வெளியில வந்த உடனே உனக்கு தேங்க்ஸ் சொல்லிச்சுன்னா அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு வச்சுக்கலாம். ஆனா தேங்க்ஸ் சொல்லாம ஒரு சின்ன ஸ்மைலோட அப்படியே போயிட்டான்னு வச்சுக்கோ, உன்னை பார்த்து இம்ப்ரெஸ் ஆயிட்டான்னு அர்த்தம். Trust me, she is madly in love with you. வாஷ்ரூம்ல இருந்து வெளியில வந்த உடனே போனவே, நான் அப்புறம் கால் பண்றேன். அவ வரா போல இருக்கு. ஏதோ ஒன்று என்னை கொள்கின்றதே, பிரணயமா பிரணயமா உயிர் வலி. நீங்க ஏதோ சாப்பிடலன்னு நினைக்கிறேன், ஏதாவது சாப்பிடலாம்ல? நான் ஃப்ரூட்ஸ் கொண்டு வந்திருக்கேன், அது போதும். தம்பி, என்ன பின்னால சீட்ல என்னால உட்கார முடியலப்பா, கொஞ்சம் பின்னாடி போயிட்டு இந்த சீட்டை எனக்கு தரீங்களா? இவ்வளவு நேரம் அந்த குட்டி பிசாசு டார்ச்சர் பண்ணிச்சு, இப்ப நீ வந்து பண்ற பயங்கர. ஏன்பா கோபப்படுறீங்க? நான் வயசானவ. ஏன் உனக்கு வயசாச்சு? எதுக்காக உனக்கு வயசாச்சு? நானும் அதுக்கு காரணம். ஊருக்கு முன்னாடி பிறந்தது உன்னோட தப்பு. சீட்டு வெங்காயம் என்ன
என்ன பிரச்சனை? இளவ கூட்டுறதுக்குன்னு வந்துடுறாங்க. அது ஒண்ணு இல்லம்மா, அந்த பாட்டிமா? பையன்கிட்ட அது ஒண்ணும் இல்லைங்க. அது என்னாச்சுன்னா பாட்டிமா சீட்டு பின்னாடி இருக்குல்ல, அங்க தூக்கி தூக்கி போடுது. இங்க வந்து உட்காருங்கன்னு சொல்றேன், அவங்க ரொம்ப யோசிக்கிறாங்க. பாட்டிமா நீங்க ஏன் சீட்ல தான் உட்காரணும், அவ்வளவுதான். வாங்க உட்காருங்க, உட்காருங்க, உட்காந்து போல. பஸ்ஸை விட்டு இறங்கின உடனே முதல்ல இந்த கிளவியை போட்டு தரணும். என்ன ஆச்சுங்க? அவங்க ரொம்ப கொரட்டை விடுறாங்க, அது ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு. ஐ வாண்ட் டு சிட் ஹியர். ஐயோ கேக்குறீங்க, வாங்க உட்காருங்க. If you don't mind, can I rest my head, please? ஐயோ ப்ளீஸ்ல என்ன கேக்குறீங்க, படுங்க மேடம். ஏமாமா இன்னமா அந்த பொண்ணுக்கு நான் ஐ லவ் யூ சொல்லல? இல்லடா. இதுக்கு மேல எந்த பொண்ணுனா ஓப்பனா சொல்லுவா? நீ ஏறின பஸ்ல ஏறிச்சு, உன் பக்கத்துல உக்காந்துச்சு, வாஷ்ரூம் கூட துணையா கூட்டிட்டு போச்சு, இப்ப நீ பின்னாடி உக்காந்து இருக்காங்க போது அங்க வந்து படுத்து தூங்குது. இதுக்கு மேல என்னடா வேணும் உனக்கு? முன்ன பின்ன பழக்கம் இல்லாத பொண்ணு கிட்ட ஐ லவ் யூ உடனே எப்படி சொல்றது? சொல்ல முடியாதா? சரி பண்ணு, லிட்டில் கிஸ் ஆச்சு. டேய் மெண்டல். வர்றா, நீ அந்த பொண்ணு லவ் பண்றேன்னு வேற எப்படிடா சொல்ல போற? ஜியோகிராபிக்கலி பண்ண முடியலன்னா பிசிக்கலி பண்ணணும். நான் தான் சொல்றேன்ல கிஸ் ஆச்சு. டேய் முட்டாள்தனமா ஐடியா கொடுத்தா சாவடிச்சிருவேன். ஏடா நான் என்னடா எனக்கு பதிலாவா முத்தம் கொடுக்க சொல்றேன்? உன் லவ்க்கு தானடா. ஷீல் என்ஜாய் மாமா. இந்த சான்ஸ் மிஸ் பண்ணிட்டேன், அப்புறம் அந்த பொண்ணு கிடைக்கலன்னு புலம்பாத. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு போன் பண்றேன், கிஸ் பண்றேன், குட் நியூஸ் சொல்லு. நான் இவ்வளவு கேவலமா பிஹேவ் பண்றேன், இது தப்பு. இறங்கின உடனே நம்பர் வாங்கிட்டு ப்ராப்பரா ப்ரப்போஸ் பண்ணணும், அதான் கரெக்ட். எப்படி அவ்வளவு பக்கத்துல போயிட்டோம், ஒரு செல்ஃபி எடுத்து மெமரிக்கு வச்சுப்போம். மேடம் ஆளாதீங்க மேடம், பிளீஸ் மேடம். மேடம் ஆளாதீங்க மேடம், நான் வேணும்னு பண்ணல மேடம். இது ஒரு செல்ஃபி எடுக்க ட்ரை பண்ணப்போ மேடம் மேடம்
மேடம் அப்படி பாக்காதீங்க மேடம், ப்ளீஸ் மேடம். உங்களை பொறுத்த வரைக்கும் பொண்ணுங்களா இதுக்கு மட்டும்தான்ல, நல்லபடியா யோசிக்க மாட்டீங்கல்ல? You bloody idiot. நான் யாருன்னு காட்டுறேன். மேடம் மேடம் நான் வேணும்னு பண்ணல மேடம். யாரா? தங்கச்சி போன் பண்றாங்கண்ணா. கீதா. அண்ணா. கீதா என்னாச்சு? Are you okay? I'm not okay அண்ணா. என்னாச்சு? என்னாச்சு? பஸ்ல ஒருத்தர் என்கிட்ட ரொம்ப தப்பா நடந்துக்கிட்டான். என்ன பண்ணா? என்ன பண்ணா? என்ன கிஸ் பண்ணி அது போட்டோ எடுத்துட்டானா. ஹலோ அண்ணா. அண்ணா. ஏய் கிரி கிரி தங்கச்சிக்கு போன் பண்ணு. இதோ போன் பண்ணு சீக்கிரம் சீக்கிரம். மேடம் நான் வேணும்னு பண்ணல மேடம், நான் அப்படிப்பட்டவன் இல்ல மேடம். என் கேரக்டர் தப்பானது இல்ல மேடம். மேடம் ப்ளீஸ் மேடம், ஏதோ ஆக்சிடென்டலா கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க மேடம், ப்ளீஸ் மேடம். மேடம் சாரி மேடம். ஹலோ இப்ப எங்க இருக்க? எங்க இருக்கன்னு சொல்லு, நான் உடனே கிளம்பி வரேன். தேவையே இல்லைண்ணா, இவனுக்காக நீ எதுக்கு வரணும்? நானே கூட்டிட்டு வரேன். காலையில நம்ம மெயின் ஜங்ஷன்ல இவனை போனமா பாக்கணும். வா 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 வா, கூட்டிட்டு வா, கை கால கட்டி கூட்டிட்டு வா, நான் பாத்துக்கிறேன். மேடம் ப்ளீஸ் மேடம், நான் வேணும்னு பண்ணல மேடம். மேடம் மேடம் எங்க அப்பாக்கு தெரிஞ்சா தாங்க மாட்டாரு மேடம், செத்து போயிருவாரு மேடம். மேடம் பஸ் எப்படா ஊருக்குள்ள வரும்? 6 மணிக்குள்ள வந்துடும்ண்ணா. சாவு மணி அடிக்கிறான் உனக்கு. டேய் நம்ம பசங்க எல்லாம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட சொல்லு. வண்டியா நீங்க என்ன ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கிறீங்க மேடம். ஆமாமா பாத்துருவோம். காலையில ஊருக்கு போவோம்ல, அங்க பாத்துக்கலாம். மேடம் இல்ல மேடம், நம்ம அப்புறமா மீட் பண்ணலாம் மேடம். இப்ப நான் கிளம்புறேன் மேடம். எங்க போற? உட்காரு உட்காரு. எங்கடா ஓட பாக்குற? தப்பிச்சு போ பாக்குறியா? மேடம் அதெல்லாம் முடியாது. பண்ணேன்னு சொல்றல மேடம். மறுபடியும் மீட் பண்றேன். இதெல்லாம் டூ மச் மேடம். என்ன மேடம் இதெல்லாம்? நான் மச்சா கிஸ் குத்தியா? ஏன் மேடம் என்னவோ மாதிரி பாக்குறீங்க? ஆமாமா கேக்குதா இல்லையா? டேய் நீயா? லிப் கிஸ் குடுத்தியா இல்லையா? நான் சொன்னல ஈஸியா முடிஞ்சிடும்னு. உன் மச்சான் எனக்கு கொடுத்தான், இப்போ நான் உனக்கு கொடுக்க போறேன். காலையில 6 மணிக்கு இவனும், சாயங்காலம் 6 மணிக்கு நீங்களும் மட்டும் சாகல. என் பேரு கீதா இல்லடா. ஹலோ எழுதுறா பண்ணாட. என்னடா ஆச்சு? மச்சான் ஏதோ தப்பு பண்ணிட்டான்டா. ஜெய் பரதேஷ் நாயனி குஷ்டா பண்ணி என்னடா சொன்ன? அந்த பஸ் நிறுத்துங்கடா. உட்காருங்கம்மா உட்காருங்க உட்காருங்க. ஏய் யாரும் இறங்காம பாத்துக்க. உட்காரு உட்காரு. கீதா ஏய் என்ன பண்ற? வேணும் பண்ணன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன், புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. வந்துட்டு இருக்காரு சார், லைன்ல இருங்க. சார் போன் சார். யாரு? உங்க ஃப்ரெண்டு சார். சொல்றா. டே ரவி, தங்கச்சி பஸ்ல வரும்போது எவனோ தப்பா நடந்துட்டு இருக்கான். எவன்? இப்ப நீ எங்க இருக்க? நான் பஸ் ஸ்டாண்ட்ல தான் நின்னுட்டு இருக்கேன். தங்கச்சி எங்க இருக்கா? இங்கதான் இருக்கா. சரி தங்கச்சி கூப்பிட்டு நீ வீட்டுக்கு போ. எனக்கு 1 hour டைம் கொடு. நீ அவனை கூட்டிட்டு வர வரைக்கும் நான் இங்கதான் இருப்பேன். அவனை கொன்னு புதைக்கிற வரைக்கும் இங்க இருந்து நகர மாட்டேன். டேய் ஒரு வாட்டி சொன்ன புரியாதா? இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சா நல்லா இருக்காது. நீ முதல்ல அங்க இருந்து கிளம்பு. வெங்கட் வண்டி எடுங்க.
டேய் விஜய், விஜய். அப்பா, நீ என்னடா இங்க? அது அப்பா பஸ்ல வரும்போது தூங்கிட்டேன். அது ஊரை தாண்டி போயிருச்சு. நடந்து வரும்போது சேத்துல வழுக்கி விழுந்துட்டேன். ஐயோ, அடி ஏதாவது பட்டுச்சா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. சரி சரி ஏறு. என்னடா பயப்படாம நிக்கிற? ஓ, பயப்படணும்ல. சரி, நான் வெளில போயிட்டு மறுபடியும் வர. நீ பயமுறுத்த நான் பயப்படுறேன். ஓகேவா? இப்ப நான் என்ன சொன்னேன்னு நீ இவ்ளோ சீரியஸ் ஆகுற? அது இருக்கட்டும், என்ன ட்ரெஸ்ல இவ்ளோ சேர? தலைவலிக்குது. நான் அப்புறம் வந்து உங்ககிட்ட பேசுறேன். சித்தி, ஹாய்டா. நான் அவளை ரெடி பண்றேன். நீங்க போய் மத்த வேலையை பாருங்க. ஓகே. எப்படியோ உன்னை கல்யாண கோலத்துல பார்த்தாச்சு. டட்டடா. இது உனக்காகவே வாங்கிட்டு வந்திருக்கேன். நேத்து ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி வாங்கினேன். அம்மாவை பாக்குற மாதிரியா இருக்கு. என்னாச்சுடா, பிடிக்கலையா? எழுந்துரு. என்னாச்சு உனக்கு? விஜய், இப்பவும் சரி எப்பவும் சரி, ஒன்னே ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோ. நீ என்கிட்ட சிரிக்காம பேசினா நீ என்ன பண்ணாலும் சந்தோஷமா இருக்காது. சொல்லுடா, ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. என்கிட்ட போய் சொல்ல ட்ரை பண்ணாத. சொல்லு, என்ன நடந்துச்சு? உன் புருஷனை என்கிட்ட காட்டாம நீயா செலக்ட் பண்ணிட்டல, அதனாலதான் கொஞ்சம் கோவப்பட்டேன். வேற ஒண்ணும் இல்ல. எவ்வளவு பயந்து போயிட்டேன் தெரியுமா? நானே இன்னும் பாக்கல. அப்பாதான் பார்த்தாரு. நல்ல சம்பந்தம்னாரு. ஓகேன்னு சொல்லிட்டேன். நீ என்னோட தங்க குட்டிட. உன் மேல எப்பவுமே கோவப்பட மாட்டேன். ஓகேவா? மாப்பிள்ள தம்பி, நீங்க போய் விளையாடுங்க. வணக்கம் பாட்டி, எப்படி இருக்கீங்க? வணக்கம் தாத்தா. வணக்கம். ஓ மாமா. ஹாய் மாமா. அண்ணா, இந்த செயின் போட்டுக்கோ. இந்த ட்ரெஸ்ஸுக்கு நல்லா இருக்கும். என்ன கை நடுக்குது? அது நைட்டு ஏசி பஸ்ல டிராவல் பண்ணானா குளிர் இன்னும் போல இருக்கு. விளையாட்டு பையன். என்னடா? அப்பா, இப்ப நான் பஸ்ல வந்தா ட்ரெயின்ல வந்தா அவங்க கேட்கவே இல்லையே. எந்த பஸ்ல ஊருக்கு வந்தீங்க? அது நான் நேத்து ராத்திரி. மாப்பிள்ள, என் பையன் எப்போ வந்தாலும் மேக்னா டிராவல்ஸ்ல தான் வருவான். வேற எந்த பஸ்லயும் ஏற மாட்டான். அப்பா ப்ளீஸ் பா, எனக்கும் பேச தெரியும்பா. நான் பேசுறேன்ப்பா. எனக்கும் பழகின மாதிரி இருக்கும். பேசு பேசு. பஸ்ல இருந்து எங்க இறங்குனீங்க? அது வந்து ஊர்ல இறங்கணும். ஆனா அது என்னவோ தெரியலங்க, என் பையன் எப்போ வந்தாலும் ஊர்ல இறங்கி டக்குன்னு வீட்டுக்கு வந்துருவான். என்னைக்கு என்னவோ சேத்துல எல்லாம் விழுந்து எழுந்து வந்திருக்கான். பாவம் தூங்கிட்டானா? ரவி, என்ன பண்ற? பைத்தியமாடா உனக்கு? சம்பந்தி, ஏதாவது பிரச்சனையா? அது ஒண்ணு இல்ல சம்பந்தி. ராத்திரி எங்க பொண்ணு பஸ்ல வரும்போது ஏதோ பொறுக்கி பையன் தப்பா நடந்துக்க பாத்திருக்கான். அது உங்க பையனா இருக்குமான்னு பசங்க சந்தேகப்படுறாங்க. மாப்பிள, என் உயிர், என் சொத்து, என் கடமை எல்லாம் என் பிள்ளைங்க தான். நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்லி கொடுத்து வளர்த்திருக்கேன். பலத்துக்கும் பலவீனத்துக்கும் நடுவுல இருக்கிற வித்தியாசத்தை கத்து கொடுத்து வளர்த்திருக்கேன். சத்தியமா சொல்றேன், என் பையன் தப்பு பண்ணிருக்க மாட்டான். அப்படி ஏதாவது நடந்தா அன்னியோட என் உயிர் நின்னுடும்.
சாரி மாமா, விஜய் பண்ணிருப்பான்னு நான் சொல்ல வரல. காலையில இருந்து அதே டென்ஷன்ல இருக்கிறதுனால எல்லாரையும் சந்தேகப்படுறேன். ப்ளீஸ் தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க ப்ளீஸ் மாமா, ஓகேவா? தாத்தா, அப்பா, நீங்க போய் நடக்க வேண்டிய வேலையை பாருங்க. பாட்டிமா நீங்களும் போங்க. மாமா மேடம், என்ன நடந்தது பத்தாதா? இன்னும் உனக்கு என்ன வேணும்? மேடம், நீங்க பண்ணது சாதாரண ஹெல்ப் இல்ல மேடம். வாழ்க்கை பூரா உங்களுக்கு கடன் பட்டிருப்பேன். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். என்ன சாஃப்ட் கார்னர்ல விட்டுட்டேன்னு நினைக்கிறியா? இப்ப கூட உன்னை துண்டு துண்டா வெட்டி போடணும் போல இருக்கு எனக்கு. ஆனா ஏன் தெரியுமா நான் உன்னை காட்டி கொடுக்கல? உன்ன மாதிரி ஒருத்தனுக்கு தங்கச்சியா பிறந்ததுக்கு அவ எதுக்கு கஷ்டத்தை அனுபவிக்கணும்? இன்னும் ஒரு வாட்டி பொண்ணு ஆண்டி ஃபிகர்னு சுத்துறத பார்த்தேன், ஆசிட் ஊத்திருவேன். இதுக்கு மேலேயும் பொண்ணுங்களா? ஐயோ, இந்த உலகத்துல பொண்ணுங்கிற ஜென்மம் இருக்கிறதே நான் இதோட மறந்துடுறேங்க. சாரி மேடம். ஐயா, மார்ச் 12 வெள்ளிக்கிழமை அருமையான முகூர்த்தம் இருக்கு. அப்ப அந்த முகூர்த்தத்திலே பண்ணிடுவோம். ஆகட்டுங்க ஐயா, நல்லது. மாமா, மார்ச் 12க்கு இன்னும் 2 வாரம் கூட இல்லையே, வேலையெல்லாம் முடியுமா? எவ்வளவு வேலையா இருந்தாலும் எல்லாரும் ஒண்ணு கூடி சேர்ந்தா சீக்கிரம் முடிச்சிடலாம். அதுவும் சரிதான். சம்பந்தி, நீங்க ஒரு 2 நாள் கூட வந்தீங்கன்னா நாம சிட்டிக்கு போய் துணி நகையெல்லாம் வாங்கிடலாம். அங்கதான் எனக்கு பிரச்சனையா இருக்கு. அண்ணன் கல்யாணத்துக்கு நான் தான் ஷாப்பிங் பண்ணுவேன்னு என் பொண்ணு எப்பவோ கண்டிஷன் போட்டுட்டா. ஆமா, உங்க பையன் விஜய் கூட ஹைதராபாத்ல தானே இருக்கான்? ஆமா சம்பந்தி. அப்புறம் என்னங்க, 2 பேரையும் விட்டோம்னா அவங்களே ஷாப்பிங் முடிச்சிட்டு போறாங்க. ஒத்துக்காத. சரிங்க, அவங்களே பாத்துக்கிட்டோம். என் பொண்ணுக்கு பேருக்கு தான் நான் அப்பா, ஆனா சின்ன வயசுல இருந்து அவன் தான் அப்பா மாதிரி பாத்துக்கிட்டான். அவனுக்கு பொறுமை, அடக்கம் எல்லாமே அவன் அம்மா மாதிரி. எதுவா இருந்தாலும் அவன் தெளிவா செய்வான். எங்க அப்பா அப்படிதான் ஏதாவது சொல்லுவாரு. ஆனா எனக்கு என்ன மாமா தெரியும், நான் ஏதோ சின்ன பையன். ஏன்பா சின்ன பையனா நீ? கல்யாணம் பண்ணிருந்தா இந்நேரம் 4 புள்ள பெத்திருப்ப. உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு நீ பண்ணாம வேற யார் பண்ணுவா? சரி விடு, என் பேத்தியோட போ, எல்லாத்தையும் அவ பாத்துக்குவா. சரி, ஓகே பாட்டி. டேய் விஜய், நம்ம எல்லாரையும் ஒரு செல்ஃபி எடுறா. செல்ஃபினா என்னப்பா? என்னன்னு கேக்குறான். நல்ல பையன் பாய்வன். என்னடா சிட்டில இருந்திருக்க, அப்டேட்டே ஆகாம இருக்க. இவ்வளவு அப்பாவியா இருந்து எப்படி வாழ போறியோ? எல்லாரும் அழகா தெரியற மாதிரி எடுக்கணும். இதென்னடா புது குழப்பமா இருக்கு? ஊர்ல இருக்கிற எல்லா கெட்ட நேரமும் உனக்கு தான் வந்திருக்கும் போல இருக்கு. எவனோ சொன்னானா நீ கீதாவை கிஸ் பண்ணியா? மேடம் சும்மா இருங்க மேடம், நீங்களும் மத்தவங்கள மாதிரி பேசுறீங்க. நான் எங்க மேடம் கீதாவை கிஸ் பண்ண? ஓகே ஓகே, தெரியாம கிஸ் பண்ணிட்டேன். ஆனா இதுல அல்டிமேட் என்னன்னா, பஸ்ல இருந்து குதிச்சு ஓடி போன பாரு. இது சாதாரண காமெடி இல்லையா?